ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா Q&A வீடியோ தான். இந்த வீடியோவுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணீங்கன்னு தெரியாது, கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களை விட நான் அதிகமாக வெயிட் பண்ணேன். இந்த வீடியோ எடுக்கிறோன்னா கொஞ்சம் டைம் இருக்கணும், அதுவும் இந்த மாதிரி டைரெக்டாக பேசி தான் எடுக்க முடியுமா? ஸோ சுத்தமாக டைம் இல்லை, அதுதான் ரீசன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆனது. ஓகே, இன்றைக்கி ஃபைனலாக ரொம்ப இல்லைனாலும் ரிப்பீட்டடாக வர்ற கொஷனுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா முன்னே போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பேன், Q&A வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமெண்டில் வந்ததுலேயும் எது ரிப்பீட்டடாக வந்துச்சோ அதெல்லாம் வந்து இதில் ஒரு வேளை மறந்து போனாலும் போயிடும் சொல்லி எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோடய பேர் வந்து காயத்ரி. எனக்கு வந்து அதிகமாக வந்த கேள்வியில் ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களோட நேட்டிவ் என்ன அக்கா, இதுதான். ஸோ என்னோடய நேட்டிவ் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக், புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே. ஊர் பேர் சொல்ல மாட்டிங்களான்னு கேட்டால் சாரி, ஒரு சில ரீசன்னால தான் ஊர் பேர் வந்து சொல்லலை. பட் நான் கிராமத்தில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன்னு சொல்கிறதுல எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, இங்கே வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ், நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன வேலை அப்படின்னா, F&B லைனில் பார்ட் டைமாக பண்ணிகிட்டு இருக்கேன். மண்டே டு ஃப்ரைடே தான் வேலை பார்ப்பேன். சாட்டர்டே சண்டே பப்ளிக் ஹாலிடே வந்து வேலை பார்க்க மாட்டேன். பார்ட் டைம் அப்படிங்கிறதுனால நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ வந்து நம்ம சூஸ் பண்ணி போகலாம். சேல்ரியுமே வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம எவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சேல்ரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வருஷமாக சிங்கப்பூரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே வந்தது 9 இயர்ஸ் ஆச்சு, இங்கே தான் இருக்கேன். அப்புறம் உங்கள் ஏஜ் என்ன? நான் 1996 பிறந்தேன். அப்போ என்னோடய ஏஜ் என்னவாக இருக்கும் சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கும் உங்கள் அத்தைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா அப்படின்னு அந்த நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது கீழே கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. எனக்கும் என் அத்தைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரவே வராது அப்படின்னு சொன்னேன்னா அது சுத்த போய். கண்டிப்பாக வருங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எனக்கும் என் அம்மா வந்து இங்கே ஒரு 30 days வந்து இருந்தாங்கனாலே ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வருத்தம் ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும். நானே அத்தை கூடவே இருந்துகிட்டு இருக்கோம், அது எப்படி வராமல் இருக்கும்? கண்டிப்பாக வரும். என்ன தான் அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டைலாம் வந்தாலுமே நம்ம அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அந்த ஃபைட்டு பெருசாகி வெடிக்குமா வெடிக்காதா அப்படிங்கிறது. பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ், கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்கள் பிஆரா சிங்கப்பூரியனான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து சிங்கப்பூரியன். ஃபஸ்ட்டு வந்து நான் சிங்கப்பூர் வரும்பொழுது பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் விசிட் பாஸ் அப்படி தான் வந்திருந்தேன். ஸோ அது 3 months ஒன்ஸ் வந்து நம்ம ஊருக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். 3 months மட்டும்தான் இங்கே ஸ்டே பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு எழுதி போட்டிருந்தோம், பிஆருக்கு எழுதி போட்டு பிஆர் வந்து கிடச்சிது. பிஆர் கிடச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு வந்து எழுதி போட்டிருந்தோம். ஸோ அதுவுமே கிடச்சிருச்சு. இப்போ நான் சிங்கப்பூரியன் தாங்க. நீங்கள் ஏன் உங்களோட குழந்தைங்க அப்புறம் ஹஸ்பண்ட் அத்தையெல்லாம் வீடியோவில் காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. குழந்தைங்கள வீடியோவில் காட்டுறது எனக்குமே இஷ்டம் கிடையாது, ஹஸ்பண்டுக்கும் இஷ்டம் கிடையாது. அதுக்கு சில ரீசன்லாம் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம மீடியாவில் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குன்னு வந்து நெகட்டிவாக ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க, நம்ம என்ன தான் நல்லா ஒரு வீடியோ பண்ணாலுமே. ஸோ அந்த டைமில் குழந்தைங்களெல்லாம் வீடியோவில் பார்க்கும்பொழுது ஒரு சில பேர் வந்து ஓகே நம்ம குழந்தைங்க மாதிரி அப்படி இப்படின்னா பார்த்து அதை ரசித்தாலுமே ஒரு சில பேர் நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவாங்க. நம்மளை பேசுகிறத விட நம்ம குழந்தைங்கள பேசுகிறது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் மெயினாக வந்து எனக்கு குழந்தைங்கள வீடியோவில் காட்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னொன்று ஹஸ்பண்ட் அத்தைக்கு வந்து 2 பேருக்குமே இந்த மாதிரி கேமரா இதெல்லாம் வந்து அவ்வளோ விருப்பம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து காட்டுறது எனக்குமே விருப்பம் கிடையாது. ஸோ அதனால தான் அவங்கள வந்து நான் வீடியோவில் வந்து காட்டலை. மற்றபடி வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. என்னோடய ஹஸ்பண்டும் சரி அத்தையும் சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோவில் காட்டுறேன். ஓகே, நீங்கள் யூடியூப் ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து என்னென்னா
நான் முன்ன இந்த வீட்டில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏதாவது ஒன்று என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஷோ பார்க்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு வேலையை முடிச்சுட்டு ஷோ பார்க்குறது, அப்புறம் ஏதாவது போட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கிறது, இப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளே நம்ம வந்து எங்கேஜாக வச்சுக்கணும். ஸோ அப்படின்னு நினச்சிட்டு வீடியோ பார்த்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, ஆரி ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக இந்த யூடியூப்பில் வ்ளாக் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு நல்லா வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. ஓகே, நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது, நமக்கு சமைக்கிறது பிடிக்கும், அந்த குக்கிங் இதிலே வந்துட்டு நம்ம வீடியோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து குக்கிங் வீடியோக்காக ஒரு பண்ணியிருந்தேன். அது பாதியிலே போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என்னோடய யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸை. மெயினாக நான் யூடியூப் இப்போ வ்ளாக் இந்த சேனல் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா அந்த சில்வர் ப்ளே பட்டன் எடுக்கிறதுக்காக தான். 100K ரீச் பண்ணிவிட்டு சில்வர் ப்ளே பட்டன் எடுப்போம் இல்லையா, அதில் நம்ம நேம்லாம் போட்டு வரும்ல, அழகாக இருந்தது. ஸோ அது வந்து அதை எடுக்கணும், அந்த ஹாப்பியை வந்து ஃபீல் பண்ணணும்னு இருந்துச்சு. அதுக்கு தான் மெயினாக இது பண்ணினேன். எனக்கு எப்படி சிங்கப்பூர் போக வாய்ப்பு கிடைச்சிது, கல்யாணம் பண்ணேன், ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூரியன். ஸோ இங்கே வந்துட்டு அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வீடியோவில் காட்டுறது உங்கள் சொந்த அண்ணனா? எஸ், வீடியோவில் பார்க்குறது என்னோட அண்ணன் தான், சொந்த அண்ணன். எனக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் கூட பிறந்தது. உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? எஸ், அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, 2 பசங்க இருக்காங்க. உங்கள் அண்ணி எல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ணி எல்லாருமே வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க. அண்ணன் வந்து இங்கே வேலை செய்கிறனால இங்கே இருக்காங்க. உங்கள் அண்ணன் வந்து உங்கள் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்காங்களா? இது வந்து அண்ணன் பற்றின கேள்வியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் பதில் சொல்லுறேன். அண்ணன் வந்து இங்கே எங்கள் கூட ஸ்டே பண்ணலை. அண்ணன் வந்து அவங்க வேலை இடத்துக்கு பக்கத்தில் ரூம் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே வந்து வேலை முடிச்சு வீட்டுக்கு வருவாங்க, சண்டே ஈவினிங் வந்து மறுபடியும் அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. ஸோ அண்ணன் வந்து எங்கள் கூட ஸ்டே பண்ணலை. முன்ன உள்ள ஷார்ட்ஸில் தான் நிறையா கேட்டிருந்தீங்க இல்லையா, அதை தேடி எடுக்க முடியலை. ஸோ கண்டுபிடிச்ச வரைக்கும் உள்ளதை எழுதி வச்சு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இதோட Q&A வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.